यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்கின்ற தலைப்பில் நம்முடைய எஸ்பிவிஎஸ்டி சபா மூலமாக நாம் இன்று 3வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். முதல்ல மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு அஷ்டாட்சரத்தை பற்றி பேசினாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு என்று துவயத்தை பற்றி பேசினாள். 3வது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்பதாக சர்மஸ்லோகத்தை பற்றி பேசுகிறாள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் தாரகம், போக்யம், போஷகம் அப்படின்னு 3 இருக்கின்றன. தாரகம் என்பது அஷ்டாட்சரம், போக்யம் என்பது துவயம், போஷகம் என்பது சரமஸ்லோகம் என்பதாக ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டதான விஷயங்களை பெரியோர்கள் தங்களுடைய வியாக்கியானங்களிலே ஆங்காங்கே காட்டியிருக்கிறார்கள். லோகத்தில் இதனுடைய உதாரணங்களை பார்த்தோன்னா, தாரகம்னா என்ன அப்படின்னால், ஒரு மனுஷனுக்கு அன்னம் தாரகமாக இருக்குது, பால் போஷகமாக இருக்குது, சந்தனம் முதலியவை போக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஆத்மஸ்வரூபத்துக்கும் இந்த 3ம் முக்கியமான ஒன்று. தாரகம், போஷகம், போக்கியம் என்று சொல்லக்கூடியதான இம்மூன்றும் ரொம்ப முக்கியம். இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் சாட்சாத் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுடைய திருவடியை பற்றி கொள்ளுதல் அப்படின்றது நமக்கு தாரகம், போக்கியம், போஷகமாக இருக்கு. இப்போ கிருஷ்ணனுடைய கதையை கேட்டல், மருந்து, விருந்து அப்படின்னு லோகத்தில் 2 இருக்கு. மருந்து என்பது கசப்பாக இருக்கும், விருந்து என்பது சுவையாக இருக்கக்கூடிய ஒன்று, நன்றாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ மருந்து ஒன்று இருக்கும், விருந்து ஒன்று இருக்கும், அதற்கு எதிர்த்தட்டாக விருந்து இருக்கும். லோகத்தில் நாம் இப்படி தான் பார்த்துருக்கோம். எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதை மட்டும்தான் மருந்தாகவும் இருக்கும், விருந்தாகவும் இருக்கும். அதனால்தான் சுபாசிரயம் சொல்லப்பட்டிருக்கிறது எம்பெருமானுடைய கதைக்கு. சுபமாகவும் இருக்கும், ஆசிரியமாகவும் இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மருந்தும் விருந்துமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனின் கதை கஷ்டத்தில் இருக்கும். கிருஷ்ணனுடைய கதையை கேட்கின்றோம், அது மருந்தாக இருக்கின்றது. அந்த கதையை கேட்டு மருந்து நம் உடலிலே வேலை செய்த பிறகு நமக்கு அந்த கிருஷ்ணனுடைய கதையே விருந்தாகவும் மாறுகின்றது. ஆகையினால மருந்தாகவும் விருந்தாகவும் இருக்கக்கூடியது கிருஷ்ணனின் கதை. அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பவன் கிருஷ்ணன் என்பதாக சொல்லப்பட்டது. இந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் விஸ்வரூபத்தை எடுத்து உலகத்தையே அளந்தான் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டு. தியாவா பிருத்திவியோ இதம் அந்தரம் ஹி வியாப்தம் துவயா ஏகேன திஷ்ட சர்வாக அப்படின்னு திசஷ்ட சர்வாகனு அர்ஜுனன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தின் மூலமாக இந்த உலகத்தை அளந்ததை தெரிவிக்கின்றான். உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மேதி உதாகிருதா என்பதாக கிருஷ்ணன் உத்தமன் என்பதும் கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது.
நாமளும் நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை திருமந்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். பிறகு துவயமந்திரத்தின் மூலமாக சரணாகதியை பண்ணுறோம். அதன் பிறகு சரமஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்கிறோம். அடைக்கலம் புக வேண்டும் என்பதாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விதிக்கப்பட்டபடியினால் அந்த விதிக்கு ஏற்றாப்போல் எம்பெருமான் திருவடியை நாம் பற்றி கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா பெருமாளே சொல்லியிருக்கார் இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போது மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படின்னு விதித்து சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்னார். என்னை சரணமடைந்தால் எல்லா வினைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கின்றேன் என்று அனுகிரகித்தவர் எம்பெருமான் கண்ணன். இப்போது இந்த சரமஸ்லோகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கிருஷ்ணனிடத்தில் அடைக்கலம் அப்படின்றது எவனொருவன், அதாவது ஒன்றே புகலிடம் என்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் தந்த அத்திகிரி திருமால் என்று சொன்னா போல, கிருஷ்ணனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் எவனொருவன் அடைக்கலம் புகவில்லையோ அவன் இந்த மாயை என்று சொல்லக்கூடியதான சம்சார சாகரத்தை கடக்க இயலாது. மாயை மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். மாயாந்து பிரகிருதிம் வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு வேதவாக்கியம் சொல்கிறது. எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து எம்பெருமானை தியானித்து எம்பெருமானிடத்திலே பிரபத்தி செய்து இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் நேரிலே இருக்கக்கூடியதான கண்ணனை நாம் இந்த திருப்பாவை நோன்பின் மூலமாக சரணமாக வருகின்றோம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. அவனையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த லோகத்துக்கு க்ஷேமமானது உண்டாகும். ஆகையினால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு, பாவை என்றால் சரணாகதி நோன்பு, இப்போ அவனிடத்தில் பாவை நோன்பை சரணாகதியை நாம் செய்ய வேண்டும். இதனால் வரக்கூடிய பலனானது பாசுரத்தில் இனிமேல் சொல்லப்படுகின்றன. பரமைகாந்தியாக இருக்கக்கூடியதான இவன் சரணாகதியை செய்த பிறகு அகங்காரம் மமகாரம் இவைகளை விட்டு இருக்க வேண்டும். நானே உயர்ந்தவன், நானே சேஷி இப்படியெல்லாம் இருந்தால், எல்லாமே என்னுடையவை அப்படின்னு இருந்தால் அது மமகாரம். இந்த மமதா புத்திஹி அப்படின்னு வரவே கூடாது. தாயே தந்தையே என்னும் ஆழ்வார் சொன்னா போல இது எல்லாமே மமகாரங்கள், எதுவும் என்னுடையதல்ல, கிருஷ்ணனால் எனக்கு அளிக்கப்பட்டது என்கின்றதான புத்தி வேணும். ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு மே மே அப்படின்னு கத்துறது. என்னுடையது என்னுடையது என்று சொல்லும் பொழுது புலி என்கின்றதான ஒரு களி அவனை அந்த ஆட்டை தின்று விடுகிறது. அது மாதிரி யார் என்னுடையது என்று சொல்லுகிறார்களோ அவர்களை இந்த கலிபுருஷன் ஆட்கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். நான் என்னுடையது அப்படின்னு வாயால் சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறார் ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில். என்ன இருக்குங்க, இந்த சரீரத்தையே ஆத்மாவாக நினைத்து கொள்வது, நானே சுவாமி அப்படின்னு நினச்சிட்டு நடந்து கொள்வது, பகவானை தவிர மற்றவருக்கு நான் அடிமை என்கின்றதான ஒரு எண்ணம், என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. இதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லோரையும் எம்பெருமானை தவிர இவர்கள் மீது பற்று கொண்டு இருப்பது, தாய் தந்தை மனைவி மக்கள் பந்துக்கள் இவர்கள் மீது அளவு கடந்த ஒரு பக்தியோடு இருப்பது, இப்படி எல்லாமே தீங்கு. இதெல்லாம் தீங்கு. தீங்கு இன்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்து. அப்போ தீங்கு இன்றி எம்பெருமான் திருவடி வாரத்தில் நமக்கு பக்தியானது இருந்தால் சரணாகதி செய்து கொண்டு
பிரபன்னனாக இருந்து கொண்டு என்னால் வந்து கூடுமோ என்கின்ற எண்ணத்திலே எம்பெருமான் திருவடிவாரத்தை பற்றி கொண்டால் இந்த மற்ற விஷய சுகங்கள், லௌகிக விஷய சுகங்கள் மீது ஈடுபாடு என்பது ஏற்படவே ஏற்படாது. இது எம்பெருமான் சரணாரவிந்தத்திற்கு இருக்கக்கூடியதான ஒரு பெருமை. சரி, இது அடைக்கலம் புகுந்தவன் எப்படி இருப்பான்? இதெல்லாம் தீங்கு. அப்போ தீங்கின்றி அடைக்கலம் புகுந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னால், பகவானை விட்டு மற்றவர்களிடத்தில் அடிமை என்று நினைக்க மாட்டான். தாசபூதா ஸ்வத சர்வே என்று சிவபெருமான் லக்ஷ்மி நரசிம்மனிடத்தில் தெரிவித்தா போல எல்லோருமே தாசபூதர்கள். யாருக்கு? பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுக்கு எல்லோருமே தாசபூதர்கள். அவனை விட்டுட்டு மற்றவர்களை உபாயமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல், அவனை விட்டு மற்றவர்களை உபேயமாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல், இதெல்லாம் மும்மாறி பெய்தல். இப்போ இந்த மும்மாறி பெய்தல் என்கின்றதான ஒரு அறிவை உடையவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று ஆழ்வார் சிம்மன் விஷயத்தில் சொன்னா போல, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தை, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஸ்மரித்து கொண்டே வாழ்வர். இந்த மாதிரி சந்திரனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான, குளிர்ச்சியை தரக்கூடியதான இந்த மந்திரத்தினால் ஏற்படக்கூடியதான ஒரு சக்தி இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற பாசுரத்தில் சொல்லப்பட்டது. இதை பகிரங்கமாக உபதேசித்தால் எல்லோரும் பகவத் சரணாரவிந்தத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அவனை அடைந்து அதன் மூலமாக பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடைவார்கள் என்பதற்காக இந்த பலனை இங்கு ஆண்டாள் நாச்சியார் உறக்க உபதேசிக்கிறாள். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்பதாக. இது இல்லாமல் மாதம் மும்மாறி பெய்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேதம் ஓதும் அந்தனருக்கு ஒரு மழை, கற்புக்கரசி பெண்ணிற்கு ஒரு மழை, ராஜாவிற்கு ஒரு மழை, இப்படியெல்லாம் மாதம் மும்மாறி பெய்து அப்படின்னு தமிழில் சொல்லப்படுறது. சாஸ்திரங்களில் அடைக்கலம் புகுந்தவன், அடைக்கலம் புகாதவன் இப்படி பிரித்து காட்டி மாதம் மும்மாறி பெய்து என்பதையும் காண்பித்தோம். இன்னும் சாமானிய ஜனங்களாக இருக்கால் விசேஷ சக்தியானது அவர்களுக்கு இல்லை, ஆனால் எம்பெருமான் ஒருவனே துணை என்கின்றதான எண்ணம் இருக்குது. அவள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால், வேதாந்த புத்தகங்களை வாசித்தல், அதை மற்றவர்களுக்கு உபதேசித்தல், அர்ச்சாவதாரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்தில் ஒரு ஈடுபாடு, இதெல்லாமும் மாதம் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது மற்றவாளுக்கு உபதேசத்தை செய்யக்கூடிய காரணத்தினால நமக்கு ஒரு தன்மை, என்ன தன்மைனா எம்பெருமான் திவ்ய சரணாரவிந்தத்தில் ஒரு ஈடுபாடு அதிகம் என்கின்ற தன்மையானது ஏற்படும். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஓங்கு பெரும் சென்னல், இதுதான் பலன். இப்போது சென்னல், நாமெல்லாம் சரணாகதர்கள், ஏற்கனவே சொன்னேன், நாமெல்லாம் சரணாகதர்கள். சரணாகதர்கள் பயிருக்கு ஒப்பானவர்கள், சரணாகத சசியமாலினியம் அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கிறார். எம்பெருமான் இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பது என்பது ஒரு கிருஷகன், ஒரு விவசாயி வயலை உழுவதற்கு சமம். அப்படி எம்பெருமான் இந்த வயலை உழுது அதில் பயிர் வைக்கிறான், நம்மை சிருஷ்டிக்கிறான். அந்த பயிரானது வளர்ந்து எப்படி அறுவடைக்கு தயாராக இருக்குமோ அதுபோல நாமும் சரணாகதர்களாக இருந்து எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வதற்கு தயாராக இருந்தோம். அப்படி என்றால் எம்பெருமான் மிகவும் சந்தோஷத்தை அடைவான், அவனது புகழ் பரவும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். திருவரங்கத்தமுதனாரும் கீர்த்தி பயிர் எழுந்து அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஞானத்தை உடையவர்கள் சரணாகதி செய்து கொள்வார்கள். அது எப்படி? உக்தி நிஷ்டையாவோ ஸ்வனிஷ்டையாவோ அல்லது அஸ்மத் சம்பிரதாயத்தில் இருக்கிறா போல ஆச்சாரிய நிஷ்டையாகவோ இப்படி அடைக்கலம் புகுந்தால் எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டவர்களாக ஆகிறார்கள். எல்லாத்துக்குமே சரணாகதி உண்டு. பசுவாக இருக்கட்டும், பக்ஷியாக இருக்கட்டும், எல்லாமே சரணாகதி பண்ணிக்கும். அதனால்தான் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னு சொன்னோம். பூங்குவலை போதில் அப்படின்னா மலர்ந்த ஹிருதய கமத்தில் இருக்கக்கூடியதான அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு வேதத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய கட்டை விரல் அளவு பெருமாள் அந்தர்யாமியாக ஹிருதய குகைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீ ரங்கராஜ பிருங்கோமே ரமதாம் மனசாம் புஜே அப்படின்னு வண்டுக்கு
ஒப்பாக பட்டர் சாதித்தா போல எம்பெருமான் வண்டுக்கு ஒப்பானவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய கிருஷி பலித்து விட்டதாக இந்த சேத்தனாச்சேத்தனமான இந்த சேத்தனாச்சேத்தன பதார்த்தங்களை உடையதான இந்த ஜகத்து எம்பெருமான் ஒருவனையே தியானித்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து கொண்டன என்பதையும் அறிந்து அவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அதே மாதிரி நாமும் பசுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியனிடத்திலிருந்து ஏன்னா வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கும் இல்லையோ, பசுக்கு ஒப்பாக யார் பேசப்படுறா அப்படின்னால் ஆச்சாரியர்கள் தான் பேசப்படுகிறார்கள். இப்போ ஆச்சாரியர்கள் எல்லாமே சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார், எல்லாருமே ஆச்சாரியர்கள் எல்லாமே பசுக்கு சமமானவர்கள். அப்படி அந்த ஆச்சாரியனிடத்திலிருந்து ஞானப்பாலை நாம் பருகுகின்றோம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்களை அறிந்து அவர் உபதேசிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக நாம் பற்றி கொள்கிறோம். இப்போது சுவாமி தேசிகன் பசுக்களுக்கு எப்படி 4 காம்புகள் இருக்குமோ அது மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் 4 காம்புகள் இருக்கிறது. அது என்னென்னு கேட்டால் வேதம், ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், ஆழ்வார் பாசுரங்கள் அப்படின்ற 4 காம்புகள் ஆச்சாரியர்களுக்கும் இருக்குது. அந்த காம்புகள் வாயிலாக நாம் ஞானப்பாலை பருகுகின்றோம் அப்படின்னு சுவாமி தேசிகனும் சாதிக்கின்றார். இது சுவாமி தேசிகன் காருண்யாத் சாஸ்திரபாணினா அப்படின்ற இடத்துல சாஸ்திரபாணினா என்பதால் ஆச்சாரியன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த பாசுரத்தினுடைய சுருக்கமான ஒரு வேதாந்தார்த்தங்கள். இதோடு இந்த வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.